ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பிரபஞ்ச அழகி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிரபஞ்சத்திற்கு நன்றி. என்னன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி தக்காளி தொக்கு பண்ண போகிறேங்க. நல்லா 1 கிலோ தக்காளி இருக்கும். அதை கழுவி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல கல் உப்பு போட்டு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தக்காளியெல்லாம் எடுத்து நல்லா தொடச்சிட்டு இன்னொரு பிளேட்டில் வச்சு கொஞ்சம் காய வைக்கணும். நீரே இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் ஏதாவது கொஞ்சம் வாடி இருந்தால் அந்த தக்காளியை ரிமூவ் பண்ணிடணுங்க. அதுதான் பண்ண போகிறேன். வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தக்காளியை நல்லா கழுவி கொஞ்சம் நேரம் பிளேட்டில் போட்டு காய வச்சுட்டு நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் புளி வச்சுருக்கேன். அப்புறம் பெருங்காயம், நல்லெண்ணெய். முதல்ல என்ன பண்ணணும், இதிலெல்லாம் ஜூஸ் எல்லாம் வர அளவுக்கு இல்லை, காஞ்சதுனால கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணதுனால ஜூஸ் வரல, அப்படியே நறுக்கி வச்சிட்ருக்கேன். இப்போ கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு பெருங்காயம் இருக்குது பாருங்கள், பெருங்காயம் போட்டு கொஞ்சம் பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த தக்காளியை போட்டு வதக்கணும். தக்காளி கூட இந்த புளியும் போட்டுக்கணுங்க. நம்மளுக்கு இந்த தொக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த நல்லெண்ணெய் புளி தான் மெயின் நம்மளுக்கு. அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு காட்டுறேன். தக்காளி தொக்கு இப்படி தான் பண்ணணும். கெட்டு போகாமல் இருக்கணும்னா இந்த ப்ரொசீஜரில் தான் பண்ணணும். அப்புறம் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ ஆயில் வச்சுட்டேன். இதில் கொஞ்சம் ஆயில் சூடானோடனே பெருங்காயம் போடணும். அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்கணும். எந்த இடத்துலையும் தண்ணி சத்தே இருக்கக்கூடாதுங்க, அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். பெருங்காயம் போட்டுட்டேன், நல்லா வாசனையாக இருக்குது. அடுத்து தக்காளியை போட வேண்டியதுதான். தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். அது கூட கொஞ்சம் புளியும் போட்டுறணும். இந்த எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த புளியும் போட்டு நம்ம வதக்கும்போது அதுவும் நல்லா ட்ரையாக வதங்கி வந்துடும். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். ஆனால் மூடிலாம் வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மூடி வச்சோன்னா அந்த தண்ணி அதில் பட்டுச்சுன்னா சீக்கிரம் கட்டிடும். இப்படி தான் ஃபஸ்ட்டு வதக்கணும். வதக்கிட்டு காட்டுறேன். இப்போது நம்ம தக்காளி வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா சாஃப்டாக வேகணும். 3/4 பாகம் வெந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன போட்டிருக்கோம், புளி, பெருங்காயம், தக்காளி தான். இதை நல்லா வதக்கி விடணும். ஆனால் மூடக்கூடாது, தண்ணி பட்டுரும். தண்ணி பட்டால் கெட்டு போயிடும். அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். 3/4 வெந்த உடனே இறக்கி அரைக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பொடி போடுவோம் பார்த்திங்களா, அதுக்காக 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரவும் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அந்த தொக்கில் போடணுங்க. இது ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் தெரியும். வறுத்து அரைச்சி வச்சுக்கணும். 3/4 வதக்கிட்டேன். இப்போ இதை மிக்சியில் போட்டிருக்கேன். கொஞ்சம் பரபரப்பாக அரைச்சிட்டு வரேன். ரொம்ப மையாலாம் அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக அரைக்கணுங்க. அரைச்சிட்டு வரேன். வெந்தயத்தையும் வறுத்து போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் பொடிச்சிக்கணுங்க. அதுக்குள்ளே அந்த தக்காளி ஆறிடும். ஃபார்மில் அரைச்சிட்டேன். இது தக்காளி தொக்கு இறக்கும்போது போடணுங்க. தக்காளி அரைச்சாச்சுங்க. தாளிக்க வேண்டியதுதான். நல்லெண்ணெய் வெறும் கடாயில் ஊற்றிருக்கேன். இப்போ அடுத்து கடுகு போடணும். கடுகு போட்டு முடிச்சுட்டு கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பூண்டை ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கேன், அதை போடணுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த தொக்கு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போடணும். அதெல்லாம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு பொரிஞ்சிட்டு இருக்குங்க. அடுத்து காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, நல்லா ட்ரை கருவேப்பிலை போடணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பூண்டு இருக்குது பார்த்திங்களா, பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதை போடணும். இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். இதில் தண்ணி இருக்கக்கூடாது. ஃப்ரை பண்ணிவிட்டு வரேன். கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கடுகு, பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம், போட்டு வதக்கி விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தொக்கு விழுதை போடணுங்க. ஆனால் கருவேப்பிலையும் ட்ரையாக இருக்கணும், பூண்டும் ட்ரையாக இருக்கணும். போட்டுட்டோம். இது கூட மஞ்சத்தூள், உப்பு, தனி மிளகாய்த்தூள் போடணும். மஞ்சத்தூள் போட்டாச்சு, மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. இதை போட்டு நல்லா வதக்கணுங்க. இந்த மிளகாய் ஸ்மெல் போகிற வரைக்கும், மிளகாத்தூள் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா ஆயில் போட்டிருக்கோம். பாருங்க, தொக்கு சூப்பராக கொதிக்குதுங்க. நல்லா வாசனையாக இருக்குது.
90% ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம்தான் ரெடி ஆகிடும். இந்த ஆயில் வருது பாருங்கள், அப்படியே கொப்பளிச்சிக்கிட்டு, அதுதான் உங்களுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுத்து ஒரு சிட்டிகை வெல்லம் போடணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெந்தயத்தையும் கடுகையும் பவுடரையும் போட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ரெடி ஆயிடுச்சு தக்காளி தொக்கு. இது வந்து நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிட்டாலே 1 மாதத்துக்கிட்டே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா 3 months வரைக்கும் வருங்க. ஆனால் எதுலேயும் தண்ணி பட்டிருக்கக்கூடாது. நீங்கள் எடுக்கும்போது கூட ஸ்பூன் வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும். தக்காளி நீங்கள் கழுவி காய வச்சு தான் எடுக்கணும். பூண்டில் கூட தண்ணி இருக்கக்கூடாது. பூண்டை வந்து காய வைக்கணும், கருவேப்பிலையை காய வைக்கணும். இது ஏதாவது சின்ன மிஸ்டேக் ஆனாலும் தொக்கு கெட்டு போயிடுங்க. ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கலாம். ஓகேவா? வெல்லம் போட்டு நல்லா கலந்துட்டு அவ்வளோதான், இறக்க வேண்டியதுதான். இப்படி வந்து தட்டியில் ஒட்டாமல் வரணும். அப்போ தான் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே இங்கே பாருங்கள், எண்ணெய் தெரியுதா? இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம ஒரே ஒரு பொருள் போடணும். தெரிக்குங்க, மேலே தள்ளி நின்றுக்கணும். இப்போது நம்ம என்ன போட்டோம்? வெந்தயமும் கடுகும் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை தூள் பண்ணதை போட்டிருக்கோம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அப்படியே இறக்கிட வேண்டியதுதான். ரெடி ஆயிடுச்சுங்க தொக்கு. பாருங்கள், நம்மளுக்கு தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈரமில்லாத ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க. வெளியில் வச்சுருந்தாலே ஒரு 1 month வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா 3 மாதம் வரைக்கும் வருங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்குனாலும் நீங்கள் தொட்டுன்னு சாப்பிட்லாம். ஓகேவா? பிரபஞ்சத்திற்கு நன்றி. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் ஒன்று கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.